சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசர செய்தியாக உன்னிடம் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? இன்று இப்பொழுது உன் துணைக்கு என்ன நடந்தது என்று உன்னிடம் தெரிவிக்க உன் சாயப்பா நான் ஓடோடி வந்தேன். உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும் உன் துணைக்கு, உன் அருமை தெரியாத உன் துணைக்கு இப்பொழுது வாழ்க்கை எப்படி போய் இருக்கிறது என்பதை பற்றி உன்னிடம் தெரிவிக்க வந்தேன். சரியில்லாத நிலைமையில் கேட்க கூட யாரும் இல்லாத அனாதையாக மனம் தளர்ந்து உன் துணையின் மனம் வருந்தி இருக்கிறார். இன்று அவருக்கு நடந்த செய்தியை கேட்டால் நீ கலங்கி விடாதே. இது அவரே ஏற்படுத்தி கொண்டது. இதை யாராலும் தடுக்க முடியாது. இதை அவர் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது கட்டாயம். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை தேர்வு செய்து போனது உன் துணைத்தான். அடிபட்டு திரும்பி வருவதுதான் அவரது தலையெழுத்தாக இருக்கிறது அல்லவா? அதை மாற்ற முடியுமா? தவறு செய்தால், அது அடிபட்டு வந்தால் மட்டும்தான் திரும்பவும் அந்த இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். அதனால் பட்டு திருந்தி வரட்டும் என்று தான் நானும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என்று உன் துணைக்கு நேர்ந்ததை நினைத்தால் எனக்கும் கலக்கமாகத்தான் இருந்து வருகிறது. அவருடன் இருப்பவர்கள் இன்று அவமானத்தால் தள்ளிவிட்டார்கள். வேதனையுடன் கதி கலங்கி நிற்கும் உன் துணைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றார்கள். அவர் நிற்கும் இடமும் அவர் நிற்பது எங்கு என்று அவருக்கே தெரியாத நிலையில்தான் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது மனம் கலக்கமாக இருந்தாலும் இதைத்தானே அவர் விரும்பி சென்றார். உன் அருமை புரியாமல் உன்னுடன் இருப்பது பிடிக்காமல் உன்னையும் உன் வாழ்க்கையையும் உதறிவிட்டு சென்ற அவருக்கு இந்த நிலைமை வந்தால் மட்டும்தான் மனம் திருந்தி திரும்பவும் உன் வாழ்க்கையில் விருப்பமாக வருவார். இந்த அடிபடும் வேளையில் அவர் வாழ்க்கையில் மறக்க கூடாது என்று தான் நானும் விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த சூழலில் இப்பொழுது தவித்து கொண்டே இருக்கும் அவருக்கு ஆறுதல் கூற கூட ஆள் இல்லையே என்று மனம் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார். கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார். அதை துடைக்க கூட ஆள் இல்லையே என்று மனம் வெறுத்து வாழ்க்கை வெறுத்து போகும் இந்த நிலையில் அவர் தவித்து நிற்கிறார். இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது அவர் நம்பி, அவருடன் இருப்பவர்களை நம்பி இவர் வாழ்க்கையை ஒப்படைத்து போனார் அல்லவா? அந்த நபர்கள்தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவரின் நிலையை கண்டு நீ வருந்தாதே. எது நடந்தாலும் உன் வாழ்க்கைக்கான நல்லதுகள் மட்டும்தான் நடக்கும் என்று உன்னிடம் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நடந்து கொண்டே இருப்பது உன் வாழ்க்கைக்கான நல்லதுகள் தான். அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அடிகள் விழுந்தால்தான் திரும்பவும் தவறான எண்ணத்திற்கு போகாமல் உன்னுடன் நிலையான வாழ்க்கையை அவர் வாழ்வார் என்று தான் இப்பொழுது இந்த அடிக்கடி நான் அவருக்கு கொடுத்திருக்கின்றேன். நீ மனம் கலங்காதே, மனதை தைரியமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் முழு மனிதனாக முழு இருதயத்தோடு உன்னுடன் நான் சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.